Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிவில ஒரு ஸ்மூத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கிவி பனானா ஸ்மூத்தி, கிவி ஜூஸ் இதெல்லாம் இருக்கு. நான் லிங்க் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். கிவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கிவியை அந்த தோல்லேருந்து எடுக்கிறதுன்ற வீடியோ நீங்கள் கிவி பனானா ஸ்மூத்தியில் பார்த்தா தெரியும். கொஞ்சம் பழமாக இருந்தானா அந்த மாதிரி எடுக்க முடியும், இல்லைனா நம்ம தோல் உரிச்சு தான் எடுக்கணும். இது 2 கிவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் சர்க்கரையும் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் மில்க். பால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நீங்கள் இது நீங்கள் மில்க் ஷேக்காக குடிக்கிறீங்களா இல்லை ஸ்மூத்தியாக குடிக்கிறீங்களா, இது நீங்கள் ஊற்றுற பாலை பொறுத்தது தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றுறீங்களோ அது பொறுத்து தான். இப்போ ஜூஸர் ஜாரில் நான் கிவி ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். நம்ம கிவி ஜூஸ் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப பால் ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும். சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/4 கப் பால் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்மூத்திக்கும் மில்க் ஷேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த மில்க் ஷேக்ன்றது கொஞ்சம் மில்க் அதிகமாக இருக்கும். ஸ்மூத்தின்றது உங்களுக்கு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். பால் கம்மியாக சேர்த்திங்கன்னா ஸ்மூத்தி, அதிகமாக சேர்த்திங்கன்னா மில்க் ஷேக். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு பிரேக்கில் ஒரு மினி பிரேக் எடுத்து போய் ஜூஸ் குடிக்கிறது. இப்போ எல்லாருக்குமே அது விட்டு போயிருக்கோம். நம்ம வீட்லேயே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நல்லா இது பாருங்கள், பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது ஸ்மூத்தியாக வேணுமா மில்க் ஷேக்காக வேணுமான்றது டிசைட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். அவ்வளோதாங்க, நம்ம கிவி ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆன்லைன் கிளாஸில் கூட அந்த குட்டி பிரேக் விடுறாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். அவங்களுக்கும் ஒரு நல்லா லஞ்ச் வரைக்கும் ஒரு தெம்பாக இருக்கும். இந்த கிவி ஸ்மூத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இது பார்த்தது கொஞ்சம் ஒர்த்து தான்ப்பா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.